ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 2/9/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிக்கான சுலபமான வழி அன்பு. ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிக்கான சுலபமான வழி அன்பு. இன்று தனது ஆதரவில் பரிபாலனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு அன்புக்கான பிரதிபலனை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறாங்க. மதுபன்ல இருக்கிறவங்களுக்கு கலைப்பற்ற சேவைக்கான விசேஷ பலன் கொடுப்பதற்காக, சந்திப்பதற்காக மட்டும் வந்திருக்கிறோம். இதுதான் அன்பிற்கான பிரத்யட்ச எடுத்துக்காட்டான சொரூபம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பிராமண குடும்பத்தின் விசேஷமான அஸ்திவாரமே இந்த விசேஷ அன்பு தான். தற்சமயம் ஒவ்வொரு சேவை காரியத்திலும் அன்பு வெற்றி அடைவதற்கான சகஜ சாதனம். யோகி வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் நிச்சயம், ஆனால் குடும்பத்தின் அஸ்திவாரம் அன்பு. யோகி வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் நிச்சயம், ஆனா குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் அன்பு. இந்த அன்பு தான் யாரையும் இதயத்தினுடைய அருகில கொண்டு வருது. தற்சமயம் நினைவு மற்றும் சேவையின் சமநிலையின் கூடவே அன்பு மற்றும் சேவைக்கான சமநிலை இருப்பது வெற்றி அடைவதற்கான சாதனம். பாரதத்தினுடைய சேவையாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டின் சேவையாக இருந்தாலும் இரண்டிலும் வெற்றி அடைவதற்கான சாதனம் ஆன்மீக அன்பு. ஞானம் மற்றும் யோகா என்ற வார்த்தையையோ அநேகரிடமிருந்து கேட்குறீங்க. ஆனா திருஷ்டியினால் மற்றும் சிரேஷ்ட எண்ணத்தினால் ஆத்மாக்களுக்கு அன்பினுடைய அனுபவம் ஆவது என்பது விசேஷம் மற்றும் புதுமை. மேலும் இன்றைய உலகத்துக்கு அன்பு மிக அவசியமாக இருக்குது. எவ்வளவுதான் அபிமானம் உள்ள ஆத்மாவையும் அன்பு அருகில கொண்டு வர முடியும். அனைவரும் அன்பினுடைய யாசகர்களாக, அமைதியினுடைய யாசகர்களாக இருக்கிறாங்க. ஆனா அமைதியினுடைய அனுபவத்தையும் அன்பு நிறைந்த திருஷ்டி மூலம்தான் செய்விக்க முடியும். அமைதியினுடைய அனுபவத்தையும் அன்பு நிறைந்த திருஷ்டி மூலம்தான் செய்விக்க முடியும்னு பாபா சொல்றார். அந்த மாதிரி அன்பு அமைதியினுடைய அனுபவத்தை இயல்பாகவே செய்விக்குது. ஏன்னா அன்பில் தன்னையே மறந்துடுறாங்க. எனவே சிறிது நேரத்துக்காக அசரீரியாக இயல்பாகவே ஆகிடுறாங்க. அப்படி அசரீரி ஆவதினுடைய காரணமாக அமைதியினுடைய அனுபவம் சுலபமாக ஆகுது. தந்தையும் அன்புக்கான பிரதிபலன் தான் கொடுக்கிறாங்க. தான் வரும் ரதம் இயங்கினாலும் அல்லது இயங்காவிட்டாலும் தந்தை அன்புக்கான நிரூபணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கத்தான் வேண்டியதாக இருக்குது. குழந்தைகளிலும் இதே அன்பின் பிரத்யட்ச பலனை பாப்தாதா பார்க்க விரும்புகிறாங்க. சிலர், அதாவது குல்சார் சகோதரி, ஜெகதீஷ் சகோதரர், நிர்வேர் சகோதரர், இவங்கெல்லாம் வெளிநாட்டில் சேவை செஞ்சு திரும்பி வந்திருக்கிறாங்க. மேலும் சிலர், அதாவது தாதி அவர்கள் மற்றும் மோகினி சகோதரி சென்று கொண்டிருக்கிறாங்க. இதுவும் அந்த ஆத்மாக்களுக்கு அன்பினுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்குது. நாடகத்தினுடைய அனுசாரம் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. இருந்தாலும் பலன் கிடைத்தே விடுகிறது. எனவே நிகழ்ச்சி நிரலும் உருவாகியே விடுது. அனைவரும் அவரவர்களுடைய நல்ல பாகத்தை தான் செய்துவிட்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே உருவாக்கப்பட்டு அதே போல நடந்து கொண்டிருக்கும் நாடகத்துல இவை அடங்கி இருக்குது. ஆகையினால சுலபமாகவே பலன் கிடைச்சிருது. வெளிநாடு மிகுந்த ஈடுபாடுடன் சேவையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க. நாலாபுறங்களிலும் அவர்களுடைய தைரியம் மற்றும் ஊக்கம் நன்றாக இருக்குது. அனைவரினுடைய உள்ளபூர்வமான நன்றி உணர்வு நிறைந்த எண்ணம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது. ஏன்னா பாரதத்திலும் எவ்வளவு அவசியமாக இருக்குது. இருந்தும் பாரதத்தினுடைய அன்புதான் தங்களுக்கு சகயோகம் கொடுத்து கொண்டிருக்குது என்று அவர்களும் புரிஞ்சிக்கிறாங்க. இதே பாரதத்துல சேவை செய்யும் சகயோகி பரிவாரத்துக்கு உள்ளபூர்வமாக நன்றி சொல்றாங்க.
எவ்வளவுதான் தேசம் தூரமாக இருந்தாலும் அந்த அளவே உள்ளபூர்வமான பாலனைக்கு பாத்திரம் ஆவதில் அருகில் இருக்கிறாங்க. ஆகினால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு அவர்களுடைய நன்றிக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக பாப்தாதா அன்பு நினைவுகளையும் மற்றும் நன்றியையும் சொல்றாங்க. தந்தையும் பாடல் பாடுறாங்க இல்லையா? பாரதத்திலும் நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் பாத யாத்திரையினுடைய சேவையை மிக நன்றாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாலாபுறங்களிலும் சேவையின் மிக சிறப்பான சேவை நடவடிக்கை நன்றாக இருக்குது. ஊக்கம் உற்சாகம் களைப்பை மறக்க வைத்து வெற்றியை பிராப்தி செய்வித்து கொண்டிருக்குது. நாலாபுறங்களின் சேவையினுடைய வெற்றி நன்றாக இருக்குது. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் சொரூபத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. நைரோபியில் ஜெகதீஷ் சகோதரர் பாண்டவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறாங்க. போப்பிற்கு திருஷ்டி கொடுத்தீங்க இல்லையான்னு கேட்குறாங்க பாப்தாதா அவங்கள்ட்ட. இதுவும் உங்களுக்காக விசேஷமாக விஐபியின் சேவையில் வெற்றி சுலபமாக கிடைப்பதற்கான சாதனம். எப்படி பாரதத்தில் விசேஷமாக ஜனாதிபதி வந்தார், எனவே பாரதத்திலும் முக்கியமானவங்க வந்திருக்கிறாங்க என்று இப்பொழுது சொல்ல முடியும். அதே மாதிரி விசேஷமாக வெளிநாட்டின் முக்கிய தர்மத்தின் பிரபாவத்தின் காரணமாக நெருக்கமான தொடர்பில் வந்தார் என்றால் மற்றவர்களுக்கும் நாமும் தொடர்பில் வர வேண்டும் என்று சுலபமாக தைரியம் வர முடியும். அந்த மாதிரி பாரதத்துக்கும் நல்ல சேவைக்கான சாதனமாக ஆனது மற்றும் வெளிநாட்டு சேவைக்கும் விசேஷ சாதனமாக ஆனது. ஆகையினால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேவையில் அருகில் வருவதில் எந்த ஒரு தடை வந்தாலும் அவையும் சுலபமாக முடிவடைந்துவிடும். பிரதம மந்திரியை சந்திப்பதும் ஆனது இல்லையா? எனவே உலகத்தினருக்கு இந்த உதாரணமும் உதவி செய்து வேறு யார் வந்திருக்கிறாங்க என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த கேள்வி முடிவடைந்துவிடும். இதுவும் நாடகத்தின் அனுசாரம் இதே வருடத்துல சேவையில சகஜ பிரத்யட்சத்தின் சாதனமாக ஆனது. இப்போ அருகில் வந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கோ அவர்களுடைய பெயரே காரியம் செய்யும். அப்படி பெயர் மூலம் என்ன காரியம் நடக்கணுமோ அதற்கான நிலம் தயாராகிவிட்டது. இவர்கள் செய்தியை பரப்ப மாட்டாங்க. செய்தியை பரப்பும் மைக் வேறு நபர்கள். இவர்கள் மைக்கிற்கு லைட் கொடுப்பவர்கள். ஆனால் இருந்தும் நிலம் நன்றாக தயாராகிவிட்டது. வெளிநாட்டில் இதற்கு முன்பு விஐபிகளுக்கு சேவை செய்வது கடினம் என்று அனுபவம் செஞ்சாங்க. இப்பொழுது நாலாபுறங்களிலும் சுலபம் என்று அனுபவம் செய்கிறாங்க. இப்போ இந்த ரிசல்ட் நன்றாக இருக்குது. இவங்களுக்கு பெயரால் காரியம் செய்கிறவங்க தயாராகிடுவாங்க. யார் பொறுப்பாளராகி இருக்கிறாங்க என்று இப்பொழுது பாருங்க. நிலத்தை தயார் செய்வதற்காக நாலாபுறங்களிலும் அனைவரும் சென்றாங்க. பற்பல வழிகளில் நிலத்தில் கால் பதித்து தயார் செஞ்சிட்டீங்க. இப்போ பலன் என்ற பழம் பிரத்யட்ச ரூபத்தில் யார் மூலமாக கிடைக்கும் என்பதனுடைய ஏற்பாடுகள் இப்பொழுது ஆகி கொண்டு இருக்குது. அனைவருடைய ரிசல்ட் நன்றாக இருக்குது. பாத யாத்திரை செய்பவர்களும் ஒரு பலம் ஒருவர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறார். முன்பு கடினமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது நடைமுறையில் வருகிறார்கள் என்றால் சுலபமாக ஆயிடுது. அனைத்து பாரத மற்றும் வெளிநாட்டில் யாரெல்லாம் சேவைக்கு பொறுப்பாளராகி சேவை செய்து அநேகர்களை பாப்தாதாவின் அன்பானவர்களாக சகயோகிகளாக ஆக்கி வந்திருக்கிறாங்களோ அவங்கள் அனைவருக்கும் விசேஷமாக அன்பு நினைவுகள் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையினுடைய வரதானம் அவரவர்களுடையது. விசேஷமாக பாரதத்தை சேர்ந்த அனைத்து பாத யாத்திரையில் செல்லும் குழந்தைகளுக்கு, மேலும் வெளிநாட்டில் சேவைக்காக நாலாபுறங்களிலும் பொறுப்பாளராகி இருக்கும் குழந்தைகளுக்கு, மேலும் மதுபனை சார்ந்த சிரேஷ்ட சேவைக்கு பொறுப்பாளராகி இருக்கும் குழந்தைகளுக்கு, கூடவே அனைத்து பாரதவாசி குழந்தைகள் யார் யாத்திரையில் செல்பவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்களோ அந்த அனைத்து நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக அன்பு நினைவுகள் மற்றும் சேவையின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை கூறுகிறோம். ஒவ்வொரு ஸ்தானத்திலும் நல்ல உழைப்போ செஞ்சிருக்கீங்க. ஆனால் இவர்கள் விசேஷ காரியத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்க. எனவே விசேஷமாக சேமிப்பாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு தேசமும் மொரீஷியஸ், நைரோபி, அமெரிக்கா இவர்கள் அனைவரும் உதாரணமாக தயாராகி கொண்டிருக்கிறாங்க.
மேலும் இந்த உதாரணமானவர்கள் வரும் நாட்கள்ல பிரத்யட்சத்தில் சகயோகி ஆவாங்க. அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் கூட ஒன்றும் குறைந்ததாக செய்யவில்லை. ஒவ்வொரு சிறிய ஸ்தானங்கள் கூட எந்த அளவு ஊக்கம் உற்சாகத்தோடு தங்களுடைய சக்தியின் கணக்கை விட அதிகம் செஞ்சிருக்கிறாங்க. வெளிநாட்டிலோ பெரும்பான்மை கிறிஸ்தவர்களின் ராஜ்யமே இருக்குது தான் இல்லையா? இப்போ அவங்களுடைய சக்தி குறைந்து விட்டு இருந்தாலும் தர்மத்தை விடலை. சர்ச்சையை விட்டுட்டாங்க, ஆனால் தர்மத்தை விடலை. எனவே அங்கு போப்பும் ராஜாவுக்கு சமமானவர். நீங்கள் ராஜா வரை சென்றடைந்திருக்கிறீர்கள் என்றால் பிரஜைகளிடம் இயல்பாகவே மரியாதை உருவாகும். யார் தீவிரமான கிறிஸ்தவரோ அவர்களுக்காகவும் இது ஒரு நல்ல உதாரணம். இந்த உதாரணம் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு காரணமாக அமையும். கிருஷ்ணன் மற்றும் கிறிஸ்துக்கு இடையே தொடர்பு இருக்குது இல்லையா? பாரதத்தினுடைய சூழ்நிலையோ இருந்தும் வேறானதாக இருக்கும். பாதுகாப்பு விஷயங்கள் ஆகியவை அதிகமாக இருக்கும். ஆனால் இவர் அன்புடன் சந்திக்கிறார் என்றால் அது மிகவும் நல்லது. ராயல் தன்மையுடன் நேரம் கொடுப்பது, விதிபூர்வமாக சந்திப்பது என்பதனுடைய பிரபாவம் ஏற்படும். இது இப்பொழுது நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. லண்டனிலும் கூட வெளிநாட்டின் கணக்குப்படி மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக நன்றாக இருக்குது. மேலும் இவர்களுக்கு விசேஷமாக முரளி மீது அன்பு, படிப்பின் மீது அன்பு இருக்குது. இது அஸ்திவாரம். இந்த விஷயத்தில் லண்டன் நம்பர் 1 இருக்குது. என்னானாலும் சரி, ஒரு பொழுதும் வகுப்பை தவற விடுவது இல்லை. 4 மணியின் யோகா மற்றும் வகுப்பிற்கான மகத்துவம் லண்டனில் அனைவரையும் விட அதிகமாக இருக்குது. இதற்கான காரணமும் அன்புதான். அன்பின் காரணமாக இழுக்கப்பட்டு வராங்க. சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குவதில் நல்ல கவனம் இருக்குது. பொதுவாக தூர தேசத்தில் இருக்கிறவங்க வாயு மண்டலத்தை தான் ஆதாரம் என்று நினைக்கிறாங்க. அது சேவா நிலையமாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய இடமாக இருந்தாலும் சிறிதளவு ஒருவேளை ஏதாவது விஷயம் வருகிறது அப்படின்னா உடனே தன்னை சோதனை செய்து சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்கான முயற்சியை நன்றாக செய்கிறாங்க. அங்கு சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்கான லட்சியம் நன்றாக இருக்குது. சிறு சிறு விஷயங்களில் சூழ்நிலையை கெடுப்பது இல்லை. சூழ்நிலை சக்திசாலியாக இருக்கல என்றால் சேவையில் வெற்றி கிடைக்காது என்று புரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகினால தன்னுடைய முயற்சி செய்வதிலும் மேலும் நிலையத்தின் சூழ்நிலை மீது நல்ல கவனம் வைக்கிறாங்க. தைரியம் மற்றும் ஊக்கத்தில் ஒன்றும் குறைவு இல்லை. எங்கெல்லாம் காலடி எடுத்து வைப்பீங்களோ அங்கு அவசியம் விசேஷமா பிராப்தி பிராமணர்களுக்கும் ஏற்படுகிறது மற்றும் தேசத்துக்கும் ஏற்படுது. செய்தியும் கிடைக்குது. மேலும் பிராமணர்களிலும் விசேஷமாக சக்தி அதிகரிக்கிறது. பாலனையும் கிடைக்குது. சாகார ரூபத்தில், அதாவது நேர் எதிரில் இருக்கும் அந்த விசேஷ பாலனை பெற்று அனைவரும் குஷி அடைகிறாங்க. மேலும் அதே குஷியில் சேவையில் முன்னேறி சென்று வெற்றி அடைகிறாங்க. தூரதேசத்தில் இருப்பவர்களுக்கோ பாலனையோ அவசியமானது. பாலனையை பெற்று மேலே பறக்க தொடங்குறாங்க. யார் மதுபனுக்கு வர முடிவதில்லையோ அவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டே மதுபனினுடைய அனுபவம் செய்கிறாங்க. எப்படி இங்கு சொர்க்கத்தின் மற்றும் சங்கமேகத்தின் ஆனந்தம் இரண்டையும் அனுபவம் செய்கிறாங்க. எனவே நாடகத்தினுடைய அனுசாரம் வெளிநாடு செல்வதற்கான பாகமும் என்ன உருவாகி இருக்குதோ அதுவும் அவசியம்தான். மேலும் வெற்றியும் கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு வெளிநாட்டின் குழந்தையும் அவரவர்களுடைய பெயரை சேர்த்து விசேஷமாக சேவைக்கான வாழ்த்துக்கள் மற்றும் விசேஷமாக சேவையினுடைய வெற்றிக்கான பலனாக அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்வீர்களாகங்கிறாங்க பாபா. தந்தையின் எதிரில் ஒவ்வொரு குழந்தையும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்தின் ஒவ்வொரு குழந்தையும் கண்களின் எதிரில் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கிறாங்க. யார் துடித்து கொண்டிருக்கும் குழந்தைகளோ அவர்களினுடைய அதிசயத்தை பார்த்து பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் மீது அன்பின் மலர்களின் மழையை பொழிகிறாங்க. அவங்களுடைய புத்தி பலம் எவ்வளவு தீவிரமாக இருக்குது. மற்ற விமானம் இல்லை, ஆனால் புத்திங்கிற விமானம் தீவிரமானது. அவங்களுடைய புத்தி பலத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அதனுடைய மகத்துவம் இருக்குது இல்லையா? சிந்தி மக்களும் இப்போ நெருக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. எது தொடக்கத்தில் நடந்ததோ அது இறுதியிலும் கண்டிப்பாக நடக்கும். இவங்க சமூக சேவை
செய்வது இல்லை என்ற தவறான அபிப்பிராயம் என்ன இருந்ததோ அதுவும் இந்த பாத யாத்திரையை பார்த்து அகன்று விட்டது. இப்போ புரட்சிக்கான ஏற்பாடுகள் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. டெல்லியில இருக்கிறவங்களும் பாத யாத்திரைகளை வரவழைத்து கொண்டிருக்கிறாங்க. இத்தனை பிராமணர்கள் வீட்டிற்கு வருவார்கள். அந்த மாதிரியான பிராமண விருந்தினரோ பாக்கியம் நிறைந்தவரிடம்தான் வருவாங்க. டெல்லி மீது அனைவருக்கும் அதிகார உரிமை இருக்கு. அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையா? டெல்லியில் இருந்துதான் உலகத்துக்கு பெயர் பரவும் அவரவர்களுடைய பகுதிகளிலோ செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் பாரதம் மற்றும் வெளிநாட்டிலோ டெல்லியின் தொலைக்காட்சி மற்றும் வானொலி தான் கருவி. பாரதம் மற்றும் வெளிநாட்டில் டெல்லியின் தொலைக்காட்சி மற்றும் வானொலி தான் கருவி. தாதி நிர்மல் சாந்தா அவர்களோட அபிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. இவர் ஆதி ரத்தனங்களினுடைய அடையாளம். சரிங்கங்கிற பாடத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து உடலுக்கும் சக்தி கொடுத்து வந்து சேர்ந்துட்டாங்க. ஆதி ரத்தனங்களில் இது இயற்கையான சமஸ்காரமாக இருக்குது. ஒரு பொழுதும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்பொழுதுமே சரிங்க செய்கிறேன் என்று தான் சொல்வாங்க. மேலும் அந்த சரிங்க என்பதுதான் பெரிய தலைவனாக ஆக்கியது. எனவே பாப்தாதாவும் குஷி அடைகிறாங்க. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு உதவி கொடுத்து தந்தையும் அன்பான சந்திப்பின் பலனை கொடுத்தார். தாதி அவர்களிடம் அவ்யக்த பாப்தாதா சொல்றாங்க, அனைவருக்கும் சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்துக்காக வாழ்த்துக்கள் சொல்லுங்க. மேலும் எப்பொழுதும் குஷியினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே குஷியோடு சேவையில் பிரத்யட்சத்தினுடைய ஈடுபாட்டுடன் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறாங்க. ஆகினால சுத்தமான சிரேஷ்ட எண்ணத்துக்காக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சார்லி கேன் ஆகியோர் முதல் பழமாக வெளிப்பட்டு இருக்கிறாங்க. இந்த குரூப் நல்ல பலன் கொடுத்து கொண்டு இருக்குது. பணிவுடன் படைப்பு காரியத்தை சுலபமாக செய்கிறாங்க. எதுவரை பணிவானவராக ஆகலையோ அதுவரை படைப்பு காரியம் செய்ய முடியாது. இது மிக நல்ல பரிவர்த்தனை. அனைவர் கூறுவதையும் கேட்பது, மேலும் உள்ளடக்கிக் கொள்வது, மேலும் அனைவருக்கும் அன்பு கொடுப்பது வெற்றிக்கான ஆதாரம். நல்ல முன்னேற்றம் இருக்குது. புது புது பாண்டவர்களும் நல்ல உழைப்பு செஞ்சிருக்கிறாங்க. தனக்குள்ள நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அனைத்து பக்கங்களிலும் நல்ல வளர்ச்சி ஆகி கொண்டிருக்குது. இப்பொழுது இன்னும் புதுமை செய்வதற்கான திட்டத்தை உருவாக்குங்க. இந்த அளவிலும் அனைவருடைய உழைப்பிற்கான பலனாக முன்பு கூறுவதை கேட்கவே மாட்டாங்க. அவங்க இப்பொழுது அருகில் வந்து பிராமண ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கிறாங்க. இப்போ பிரத்யட்சம் செய்வதற்காக இன்னும் வேறு ஏதாவது சேவைக்கான புது சாதனம் உருவாகும். பிராமணர்களுடைய குழுவும் நன்றாக இருக்குது. இப்பொழுது சேவை வளர்ச்சியின் பக்கம் முன்னேறி கொண்டு இருக்குது. ஒரு தடவை வளர்ச்சி தொடங்கிவிட்டது என்றால் அந்த அலை தொடர்ந்து இருக்கும். நல்லது. பாபா வரதானம் கொடுக்கிறாங்க. குழு என்ற கோட்டையை உறுதியாக ஆக்கக்கூடிய அனைவரின் அன்பான திருப்தியான ஆத்மா ஆகுக. அனைவரின் அன்பான திருப்தியான ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, குழுங்கிற கோட்டையை உறுதியாக ஆக்கணும். குழுவினுடைய சக்தி விசேஷமான சக்தி. ஒரு வழியில நடக்கும் குழுவை யாருமே அசைக்க முடியாது. ஆனால் இதற்கான ஆதாரம் ஒவ்வொருவருடைய அன்புக்குரியவராகி அனைவருக்கும் மரியாதை கொடுப்பது மற்றும் அவரே திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துவது. யாரும் தொந்தரவு அடையாதீங்க, மற்றவரையும் தொந்தரவு செய்யாதீங்க. அனைவரும் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் சகயோகம் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் குழுவினுடைய கோட்டை உறுதியாகிவிடும். குழுவினுடைய சக்திதான் வெற்றிக்கான விசேஷ ஆதார சுரூபம். பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, எப்பொழுது ஒவ்வொரு காரியமும் யதார்த்தமாக மற்றும் யுக்தி நிறைந்ததாக நடக்குதோ அப்போதான் தூய்மையான ஆத்மான்னு சொல்லுவோம். எப்போ ஒவ்வொரு காரியமும் யதார்த்தமாக மற்றும் யுக்தி நிறைந்ததாக நடக்குதோ அப்பதான் தூய்மையான ஆத்மா என்று சொல்வோம் பாபா சொல்றான். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.